இஸ்ரோவின் 101வது ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புவிப்பரப்பை தெளிவாக படம் பிடிக்கும் திறன் கொண்ட PSLV C-61 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து திட்டமிட்டபடி விண்ணில் பாய்ந்த நிலையில் 3வது அடுக்கு பிரிந்தபோது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக ராக்கெட் நிலைநிறுத்தவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெட்டி அரசியலுக்காக தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை மத்திய பாஜக அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஆளுநர் விஷயத்தை போல் கல்வி நிதி தொடர்பான விஷயத்திலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக அறிவித்தார். கல்விக் கொள்கைக்கு மதம் பிடித்தால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், மதம் பிடித்த யானைக்கு வெறி மட்டும்தான் இருக்கும், அறிவு இருக்காது என்பது போல தான் புதிய கல்விக் கொள்கை இருப்பதாக விமர்சித்தார். டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குநர் விசாகன் வீடு உள்பட மொத்தம் 10 இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவடைந்தது. 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற சோதனை முடிந்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் சுமார் 10 மணி நேரம் நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அதிகாரிகள் எந்த பொருளையும் பறிமுதல் செய்யவில்லை என விளக்கமளித்த சேவூர் ராமச்சந்திரன் சொத்து ஆவணங்களை மட்டும் எடுத்துச் சென்றதாக கூறினார். மத்திய பாஜக அரசு சொல்வதை கேட்காமல் இருப்பதால் தான் தமிழகம் கல்வித்துறையில் முதலிடத்தில் இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், கல்விக் கொள்கை காவிக் கொள்கையாக மாறிவிடக் கூடாது என்பதில் தமிழகம் உறுதியாக உள்ளது என்றார். தமிழகத்தில் திமுகவை எதிர்க்கும் அணி இன்னும் உருவாகவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்தார். கடலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுகவின் கூட்டணியில் விசிக உள்ளதாகவும் அதில் எந்த ஊசலாட்டமும் இல்லை எனவும் கூறினார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி வரும் சட்டமன்ற தேர்தல் வரை நீடிக்குமா என தெரியவில்லை என்றார். முறைகேடுகளை தட்டி கேட்டதற்காக பேராசிரியரை பணியிடை நீக்கம் செய்த பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெயகாந்தன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். துணைவேந்தரின் பழிவாங்கும் செயலும் அதை திமுக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதும் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஈரான்குளம் அருகே கிணற்றுக்குள் ஆம்னிவான் கவிழ்ந்து பலியான 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சம்பவத்தை அறிந்து மிகவும் வேதனைப்பட்டதாக தெரிவித்துள்ள முதல்வர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான பரப்புரைக்காக எம்பிக்கள் குழுக்கள் செல்லும் இந்தியாவின் நட்பு நாடுகள் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையிலான குழு அமெரிக்கா, பனாமா, கயானா, பிரேசில், கொலம்பியா செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான பரப்புரைக்காக திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு ஸ்பெயின், கிரீஸ், ஸ்லோவேக்கியா, லாத்வியா, ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு செல்கிறது. இதேபோல சுப்ரியா சுலே தலைமையிலான குழு எகிப்து, கத்தார், எத்தியோப்பியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுக்கு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு நமது ராணுவம் பாகிஸ்தானுக்குள் 100 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்குதல் நடத்தி பயங்கரவாத முகாம்களை அழித்தது இதுவே முதன்முறை என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அணுகுண்டுகள் வைத்திருந்ததாக மிரட்டியவர்களுக்கு தமது முப்படைகள் பொருத்தமான பதிலடி கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடங்கிய பிறகே பாகிஸ்தானை எச்சரித்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. ராகுல் காந்தியின் கருத்துக்கு மறுப்பு தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம், பாகிஸ்தானுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நேரம் குறித்த அறிக்கை தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. தலைநகர் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 15 கவுன்சிலர்கள் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர்கள் முகேஷ் கோயல் தலைமையில் புதிய கட்சி தொடங்குவதாக அறிவித்திருப்பது அக்கட்சி தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி மாநகராட்சி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ள சூழலில் 15 கவுன்சிலர்கள் ராஜினாமா செய்துள்ளனர்.
கர்நாடக தமிழக காவிரி படுகையில் பெய்து வரும் தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதன்படி வினாடிக்கு 3479 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 4764 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 108.52 அடியாக உள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. தாவாந்தெரு, ஹவுசிங் போர்டு, பேருந்து நிலையம், வெள்ளாண்டி வலசு, கேட்டுக்கடை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சையில் 2வது நாளாக பெய்த கனமழை காரணமாக சாலையில் மழைநீர் ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகின. தஞ்சை, கும்பகோணம், திருவையாறு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக மாவட்டத்தில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தாளவாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக திம்மன் குட்டை நிரம்பி சாலையில் தண்ணீர் ஓடியது. இதனால் தரைப்பாலம் மூழ்கி கிராமங்களுக்கிடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வெளியே வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை ஆலைக்கு எடுத்து செல்ல 2 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே லாரிகள் வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே தொடர் மழை காரணமாக மலட்ட ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனிடையே கொத்தப்பள்ளி கிராமத்தில் பிரகாசம் என்பவருக்கு சொந்தமான மீன் பண்ணையில் மழைநீர் புகுந்ததால் தண்ணீரில் மீன்கள் அடித்துச் செல்லப்பட்டன. இந்த பண்ணையில் அவர் 15,000 மீன் குஞ்சுகளை வளர்த்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் காரமடை அருகே புதிய மத்திய சிறைச்சாலை கட்டுவதற்கான கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காரமடை பகுதியில் ஏற்கனவே இருந்த மத்திய சிறைச்சாலை பகுதியில் செம்மொழி பூங்கா அமைக்க அரசு திட்டமிட்டதால் பெள்ளாத்தி பகுதியில் 327 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 97 ஏக்கரில் புதிய மத்திய சிறைச்சாலை அமைக்கப்பட உள்ளது. சென்னையில் விரைவில் மின்சார பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் எனவும் அதில் அரசு சார்பாக நடத்துனரும் ஓட்டுநர் மற்றும் பேருந்து பராமரிப்பு பணிகளை தனியார் நிறுவனம் மேற்கொள்ளும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை வியாசர்பாடியில் உள்ள மாநகர் போக்குவரத்து கழக பணிமனையை ஆய்வு செய்த அமைச்சர் இதனை தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் 154 பெண்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய ஆட்டோக்களை அமைச்சர்கள் சி.வே. கணேசன் மற்றும் மா. சுப்பிரமணியன் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய மா. சுப்பிரமணியன், மகளிர் முன்னேற்றத்திற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்து வரும் திட்டங்கள் உலக அளவில் பாராட்டக்கூடியதாக உள்ளது என பெருமிதத்துடன் தெரிவித்தார். மாணவர்கள் இல்லாத பாடத்திற்கு ஆசிரியர்கள் நியமிக்கும்படி உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2021 ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு தேர்வானவர் பயோகெமிஸ்ட்ரி பாட ஆசிரியர் பணியிடத்தை ரத்து செய்ததை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 8000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. கட்டளை கிராமத்தில் உள்ள அரசு கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் திடீரென பெய்த மழையில் நனைந்து சேதமடைந்தன. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் குறவர் இன மாணவி ஒருவர் மின் வசதி இல்லாமல் தெருவிளக்கில் படித்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 352 மதிப்பெண் பெற்று அசத்தியுள்ளார். சோலையப்பன் தெருவில் தகர கொட்டகையில் பெற்றோருடன் வசித்து வரும் சந்தியா அரசு சலுகைகள் பெற தமக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பிறந்த சில மணி நேரத்தில் உயிருடன் பெண் குழந்தையை புதைக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உதயசூரியபுரத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி தனது காதலனால் கர்ப்பமாகி குழந்தை பெற்றுக் கொண்டார். இதையடுத்து மாணவியின் தாய் பிறந்த குழந்தையை வீட்டின் முன்பு புதைக்க முயற்சித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. வார விடுமுறை தினம் என்பதால் பெங்களூரு செல்வோர் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே காஸ்டிங் நிறுவனத்தில் இரும்பு கேட் சரிந்து விழுந்ததில் கேட்டுக்கு அடியில் சிக்கி வடமாநில தொழிலாளிகள் இருவர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அரசம்பாளையத்தில் உள்ள காஸ்டிங் நிறுவன நுழைவாயிலில் இரும்பு கேட் அமைக்கும் பணியில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது திடீரென கேட் சரிந்ததாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோவில் மாட்டிற்கு உணவு அளிப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் வட்டாட்சியரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்காளம்மன் கோவிலில் உள்ள மாடுகளுக்கு உணவு வழங்குவது தொடர்பாக இரு தரப்பினருக்கு இடையே மோதல் நிலவி வருவதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 நாட்களாக முகாமிட்டிருந்த காட்டு யானையை வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விரட்டினர். 3வது மைல் குடியிருப்பு பகுதி அருகே முகாமிட்டு பலா மற்றும் மாம்பழங்களை சுவைத்து வந்த காட்டு யானையை ட்ரோன் உதவியுடன் வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஜல்லிக்கட்டு போட்டியின் இறுதி சுற்றின் போது மாடுபிடி வீரர்களுக்கு விழா குழுவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. களத்தில் இருந்த மாடுபிடி வீரர்கள் ஆத்திரத்தில் டி ஷர்ட்டை கலற்றி மைதானத்தில் தூக்கி வீசிவிட்டு வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்ட கனிமவளத்துறை அதிகாரிகள் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்டனர். இம்மாவட்டத்தில் உள்ள குவாரிகளில் போலி நடைசீட்டு பயன்படுத்தி கேரளாவுக்கு கனிம வளங்களை கடத்துவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. அதன் மீது அலட்சியமாக செயல்பட்டதால் கனிமவளத்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். மதுரை மாவட்டம் பெருங்குடி அருகே தனியார் நிறுவனம் ஒன்று 20 நாட்களுக்கு மேல் சம்பளம் வழங்காமல் இழுத்தடிப்பதாக வடமாநில தொழிலாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 20 நாட்களுக்கு மேலாக கையில் பணம் இல்லாததால் மொழி தெரியாத ஊரில் உணவுக்கு கூட மிகவும் சிரமப்படுவதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்தனர். திருச்சியில் தலைமறைவாக இருந்து வந்த பிரபல ரவுடி தனது தந்தை மறைவிற்கு சென்றபோது போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். மேலக்கொண்டையம்பேட்டையைச் சேர்ந்த பிரபல ரவுடி ரங்கா மீது அடிதடி, கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஈரோட்டில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த வயதான தம்பதியை படுகொலை செய்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 1ஆம் தேதி விளக்கேத்தி பகுதியில் உள்ள தோட்டத்தில் தனியாக வசித்து வந்த ராமசாமி மற்றும் அவரது மனைவி பாக்கியம்மாளை படுகொலை செய்த மர்ம நபர்கள் தம்பதி வைத்திருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. கிரிப்டோ கரன்சி மூலம் 100 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்ததாக ஆஷ்பே என்ற ஆன்லைன் நிறுவனத்தின் முக்கிய நபர் கைது செய்யப்பட்டார். அவரை கோவையில் வைத்து புதுச்சேரி காவல்துறையினர் கைது செய்தனர். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த அரசு ஓய்வு பெற்ற அதிகாரி அசோகர் உள்ளிட்டோர் ஆஷ்பே நிறுவனத்தில் கிரிப்டோ கரன்சி வாங்குவதற்காக பல கோடி ரூபாய் பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் சாலியமங்கலம் அருகே மரத்தில் முருங்கைக்காயை பறிக்க முயன்றபோது மின்சாரம் தாக்கி இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். பச்சைக்கோட்டையை சேர்ந்த முருகானந்தம் என்பவர் தனது வீட்டின் முன்பு உள்ள முருங்கை மரத்தில் இரும்பு கம்பியை கொண்டு காய் பறிக்க முயன்றார். அப்போது மரத்தில் மேலே சென்ற மின்கம்பி மீது இரும்பு கம்பி உரசியதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் சலங்கைநாதம் என்னும் பெயரில் மாபெரும் கலை திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு, கேரளா, ராஜஸ்தான், கோவா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து கிராமிய கலைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். கோடை விடுமுறை மற்றும் வார இறுதியை ஒட்டி கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை பார்க்க கடற்கரையில் குவிந்திருந்த நிலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் சூரிய உதயத்தை பார்க்க முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நடத்தப்பட்ட லேசர் லைட் ஷோவை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். மே 31ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் விலங்குகள், பறவைகள் உள்ளிட்ட உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. அத்தோடு இசைக்கு ஏற்றவாறு பல்வேறு வண்ண நிறங்களில் லேசர் லைட் ஒளிர்ந்தது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கோவில்பட்டி கிராமத்தில் ஆதி திராவிட சமுதாய கூடம் கட்டுமான பணி தாமதமாக நடைபெறுவதாக கூறி ஒப்பந்ததாரரை அமைச்சர் மதிவேந்தன் கடிந்து கொண்டார். 78 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் சமுதாய நலக்கூடத்தை அவர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சார்பில் 39வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. உயர்கல்வித்துறை, பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழக சங்க கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வல்லம் ஊராட்சியில் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் இயங்கும் தொழிற்சாலைகளை 4 மாதங்களுக்குள் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கைவல்யம் நகரில் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருவதாகவும் அதிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கோட்டீஸ்வரர் கோவிலின் கோபுர கலசத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மருதநாடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கோடீஸ்வரர் கோவிலுக்குள் இரவில் புகுந்த மர்ம நபர்கள் கோபுர கலசத்தை திருடி சென்றனர். காலையில் அர்ச்சகர் கோவிலுக்கு வந்தபோது கலசம் திருடு போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். சேலத்தில் கொண்டலாம்பட்டி அருகே மின்மோட்டார் வயர்களை 2 இளைஞர்கள் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியானது. காட்டூர் பகுதியில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் புதிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த மின்மோட்டார் வயர்களை அவ்விரு இளைஞர்களும் திருடிச் சென்றனர். சென்னையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக கூறி 8,58,000 ரூபாய் மோசடி செய்ததாக பெண் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். கண்ணகி நகரை சேர்ந்த வசந்தியிடம் பணம் பெற்று திரும்பி தராமல் மோசடி செய்ததாக நதியா என்பவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருகே பலத்த காற்றுடன் பெய்த மழையால் பாதிப்படைந்த பாக்கு மரங்களுக்கு அதிகாரிகள் இழப்பீடு வழங்க மறுப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். 10,000க்கும் மேற்பட்ட மரங்கள் சேதமடைந்துள்ளதாக கூறும் விவசாயிகள் 33% பாதிப்பு இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறுவதாக தெரிவித்தனர். சென்னை கொளத்தூர் பகுதியில் கொலை மிரட்டல் விடுத்த முன்னாள் ஊழியரை டீக்கடை உரிமையாளர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செந்தில் நகரில் என்ஜாய் என்ற பெயரில் அப்துல்லா என்பவர் டீக்கடை நடத்தி வந்துள்ளார். அவரது கடையில் வேலை பார்த்த அமித் பாஷா என்பவர் அடிக்கடி மதுபோதையில் வீண் தகராறு செய்வதால் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் முன்பகுதியில் காதலியை படுக்க வைத்துக் கொண்டு பைக் ஓட்டிய காதலனின் வீடியோ இணையத்தில் வெளியாகி விமர்சனங்களை பெற்றுள்ளது. பொதுவெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்ட காதல் ஜோடி மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் வீசிய பலத்த காற்றின் போது காய்கறி கடையின் கூரை கிழிந்து காற்றில் பறந்து சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜேபி அமான் குடியிருப்பு பகுதியில் வீசிய பலத்த காற்றை மேல் மாடியிலிருந்து ஒருவர் படம் பிடித்தார். பலமாக வீசிய காற்றின் போது காய்கறி கடை சூறையாடிய காட்சியை அவர் பதிவு செய்தார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா பகுதியில் அதிகாலை நேரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.6 பதிவாகியுள்ள நிலையில் நிலநடுக்கம் காரணமாக மக்கள் வீடுகளை விடுத்து வீதிகளில் தஞ்சமடைந்தனர். அமெரிக்காவின் கெண்டகி மற்றும் மிசோரி பகுதியில் சக்தி வாய்ந்த சூறாவளி தாக்கியதில் 25 பேர் உயிரிழந்தனர். 5,000க்கும் அதிகமான வீடுகள், கட்டடங்கள் இந்த சூறாவளி காரணமாக சேதமடைந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கி 38க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் 130 ஆண்டுகள் மாயமான ஏரி மீண்டும் உருவான அதிசயம் நிகழ்ந்துள்ளது. சுமார் 160 கிலோமீட்டர் நீளமுள்ள துளேர் ஏரி கடும் உறைபனி காரணமாக உறைந்து 130 ஆண்டுகளாக காணாமல் போனது. இந்த நிலையில் தற்போது அங்கு நிலவி வரும் வெப்பத்தின் காரணமாக உறைபனி கட்டிகள் உருகி நீர்வரத்து சீரானதால் ஏரியில் உள்ள நீர் கடல் போல காட்சியளிக்கிறது. மீத்தேன் திரவ ஆக்சிஜனாலான ராக்கெட்டை சீனா விண்ணில் ஏவியது. பீஜிங்கை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சீனாவின் லான்ஸ் பேஸ் டெக்னாலஜி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ராக்கெட் 6 செயற்கைக்கோள்களை விண்ணில் அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தியது. அர்ஜென்டினாவின் பியூனஸ் ஐஎஸ் மாகாணத்தில் பெய்த கனமழையால் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சாலைகளிலும் இடுப்பளவு வெள்ளம் பாய்ந்தோடும் நிலையில் நிலைமை மேலும் மோசமடைவதற்கு வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நோயாளிகளை கண்டறியும் உலகின் முதல் AI மருத்துவமனை சவுதி அரேபியாவில் திறக்கப்பட்டுள்ளது.
அதில் AI மருத்துவர் ஹூவா நோயாளிகளிடமிருந்து டேப்லெட் மூலம் தரவை சேகரித்து மனித உதவியாளர்களின் துணையுடன் எடுக்கப்பட்ட தரவு மற்றும் படங்களை பகுப்பாய்வு செய்து பின்னர் சிகிச்சை வழங்குகிறது. IPL தொடரில் இருந்து 2 லீக் போட்டிகள் நடைபெற உள்ளன. பிற்பகல் 3:30 மணிக்கு ராஜஸ்தானில் நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு டெல்லியில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி குஜராத் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் இருந்து ஓய்வை அறிவித்த விராட் கோலியை கௌரவிக்கும் விதமாக நேற்றைய IPL போட்டிக்கு கோலியின் டெஸ்ட் ஜெர்சி அணிந்து RCB ரசிகர்கள் வருகை தந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் இருந்து விராட் கோலி ஓய்வு பெற்றார். உலக டேபிள் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை ஸ்ரீஜா அகுலா தோல்வியடைந்தார். கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற ஆட்டம் ஒன்றில் ஸ்ரீஜா அகுலா தாய்லாந்தின் சுதாசினியிடம் பலப்பரீட்சை நடத்தினார். இந்த ஆட்டத்தில் சுதாசினி 9-11, 11-8, 11-6, 11-5, 11-2 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்றார். சென்னை வேளச்சேரியில் அட்வென்ட் வாலிபால் அகாடமி சார்பில் நடைபெற்ற 17வது ஆண்டு சம்மர் கோச்சிங் கேம்பில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக கிட் பேக் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சம்மர் கேம்ப் ஒருங்கிணைப்பாளர் தினகர், பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் துணைத் தலைவர்கள் நற்குணநாதன், லட்சுமி நாராயணன், செயலாளர் MS அண்ணாகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இளைஞர்கள் போதை பழக்கத்திலிருந்து விலகவும் விளையாட்டு மீது ஆர்வம் அதிகரிக்கும் வகையிலும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மலையரசன் குப்பத்தில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்ற அணிக்கு தமிழ்நாடு தடகள சங்கத்தின் மாவட்ட தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் பரிசுகளை வழங்கினார். தக் லைஃப் திரைப்பட ப்ரமோஷன் பணியின் போது படக்குழுவினர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. 36 வருடங்களுக்கு பிறகு கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகியுள்ள தக் லைஃப் படத்தில் நடிகர் சிம்பு, த்ரிஷா, ஜோஜு ஜார்ஜ், ஐஸ்வர்யா லட்சுமி, கௌதம் கார்த்திக், பாலிவுட் நடிகர் அலி ஃபசல் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இயக்குனர் வெங்கட் பிரபு தனது அடுத்த படத்திற்காக நடிகர் சிவகார்த்திகேயனுடன் கூட்டணி அமைக்க இருப்பதை உறுதி செய்துள்ளார். கடைசியாக நடிகர் விஜயை வைத்து தி கோட் திரைப்படத்தை இயக்கியிருந்த வெங்கட் பிரபு அடுத்த படத்திற்காக சிவகார்த்திகேயனுடன் கூட்டணி அமைக்க இருப்பதாகவும் விரைவில் இப்படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் கடந்த 2020ஆம் ஆண்டு வெளியான தாராள பிரபு படத்தில் இடம்பெற்ற பாக்கு வெத்தலை மாத்தி முடிச்சு பாடல் யூடியூபில் 20 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. கிருஷ்ணா மாரிமுத்து இயக்கிய இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் கதை ரீதியாகவும் பாடல்களாலும் கவனம் பெற்றது. பாரஞ்சித் இயக்கும் வேட்டுவம் திரைப்படத்தில் சோபிதா துலிபாலா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படத்தில் அட்டகத்தி தினேஷ் கதாநாயகனாக நடிக்க, ஆர்யா வில்லனாக நடிக்க உள்ளார். காரைக்குடி பகுதியில் படப்பிடிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. சமுதாயத்தை சீரழித்து வரும் மது தொடர்பான காட்சிகளை திரைத்துறையினர் காட்டக்கூடாது என நடிகர் கார்த்தியிடம் கல்லூரி மாணவி ஒருவர் கோரிக்கை விடுத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள VIT கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய கார்த்தி, எதிர்காலம் உணவு, தண்ணீரை சார்ந்துதான் இருக்கும் என்றும் விவசாயம் செய்ய இளைஞர்கள் முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஒரே நாளில் வெளியான 3 நகைச்சுவை நடிகர்களின் படங்களில் சந்தானம் நடித்துள்ள DD நெக்ஸ்ட் லெவல் படம் 2,54,00,000 ரூபாய் வசூல் செய்து ரேஸில் முதலிடம் பிடித்துள்ளது. சூரி நடித்துள்ள மாமன் திரைப்படம் 1,53,00,000 ரூபாய் வசூல் செய்து 2ஆம் இடத்திலும், யோகி பாபுவின் படம் வசூல் குறித்த தகவல் வெளியாகாமலும் உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழா ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்காக முகூர்த்த கால் நடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் உள்ளிட்டோரும் பக்தர்களுடன் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் கொடியாத்தத்தை அடுத்த கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழாவை முன்னிட்டு நகரின் வெவ்வேறு பகுதிகளில் ஒரே நேரத்தில் 3 புஷ்ப பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது. சண்டிமேள தாளத்துடன் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடனான பூப்பல்லக்கு ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர்.